சென்னையில் நடக்கும் புச்சிபாபு அகில இந்திய கிரிக்கெட் போட்டி காலிறுதி ஆட்டத்தில் தமிழ்நாடு கிரிக்கெட் சங்க தலைவர் 11 ஆந்திரத்தை வென்று அரையிறுதிக்கு முன்னேற்றம். சிங்கப்பூரில் நடந்து வரும் 8 அணிகள் இடையிலான வளர்ந்து வரும் அணிக்கான ஆசிய ஜூனியர் கோப்பை கிரிக்கெட் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவும் பாகிஸ்தானும் இன்று மோதுகின்றன. துருக்கியில் நடக்கும் உலக ஜூனியர் கைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியில் முதலாவது லீக் ஆட்டத்தில் இந்திய அணி மொரோக்கோவை முன்னேற்றம். மலேசியாவில் நடந்து வரும் 9வது ஆசிய கோப்பை ஆண்கள் ஹாக்கி போட்டியின் தொடக்க ஆட்டத்தில் இந்திய அணி 8-0 என்ற கோல் கணக்கில் ஓமனை எளிதில் வென்றது. ஹராரேவில் நேற்று நடந்த பாகிஸ்தான் ஜிம்பாப்வே இடையிலான 2வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தான் வெற்றி கண்டது. இந்த ஆண்டின் கடைசி கிராண்ட்ஸ்லாம் போட்டியான அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டி நியூயார்க்கில் நாளை தொடங்குகிறது. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் இந்திய வீரர் சோம்தேவ் ஜேம்ஸை வீழ்த்தி ஒற்றையர் பிரதான சுற்றுக்கு தகுதி பெற்றார். லண்டன் ஓவல் மைதானத்தில் நடந்து வரும் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா அணிகள் இடையிலான ஆசஸ் தொடரின் கடைசி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிய அதிக வாய்ப்பு. சென்னையில் பள்ளி அணிகளுக்கான கூடைப்பந்து போட்டியில் ஆண்கள் பிரிவு இறுதிப் போட்டியில் செயின்ட் வின்சென்ட்ஸ் அணி சாம்பியன் பட்டம் வென்றது. பெண்கள் பிரிவில் இறுதிப் போட்டியில் சாந்தோ மேல்நிலைப்பள்ளி அணி சாம்பியன் பட்டம் வென்று அபாரம். WTA நியூ ஹேவன் டென்னிஸ் போட்டிகள் அமெரிக்காவில் நடைபெற்று வருகின்றன. நேற்று நடைபெற்ற பெண்கள் இரட்டையர் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சானியா மிர்சா சீனாவின் ஜீசெங்குடன் ஜோடி சேர்ந்து வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்று அசத்தல். கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் ஒன்றான அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டி நியூயார்க் நகரில் இன்று தொடங்கி செப்டம்பர் 9ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்திய கிரிக்கெட் அணியில் மீண்டும் இடம்பெறுவதற்காக ஜாகிர்கான் யுவராஜ் சிங்குடன் சேர்ந்து பிரான்சில் 6 வார காலம் தீவிர பயிற்சி பெற்ற பின்னர் தன்னால் சாதிக்க முடியும் என்று ஜாகிர்கான் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் மாநில அணி பயிற்சியாளராக இருக்குமாறு அசாருதீனுக்கு அம்மாநில கிரிக்கெட் சங்க தலைவர் பரூக் அப்துல்லா அழைப்பு விடுத்ததை அடுத்து அசாருதீன் இதை ஏற்றுக்கொண்டு பயிற்சியாளராக இருக்க ஒப்புதல் அளித்துள்ளார். ஃபார்முலா 1 கார் பந்தயத்தின் 11வது சுற்று இன்று நடக்கிறது. இதற்கான நேற்று நடந்த தகுதிச் சுற்றில் இங்கிலாந்து வீரர் லெவிஸ் ஹாமில்டன் தொடர்ந்து 4வது முறையாக முதலிடத்தை பிடித்துள்ளார். பெருங்கால் கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளர் கமிட்டி சேர்மனாக இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் சௌரவ் கங்குலி நியமிக்கப்பட்டுள்ளார். ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்திய அணி ஓமனை வென்ற இனிப்பான தொடக்கத்துடன் தனது 2வது லீக் ஆட்டத்தில் இன்று இந்திய நேரப்படி பிற்பகல் 5:35 மணிக்கு தென்கொரியாவை எதிர்கொள்கிறது.